சார் பேசுறேன். வழக்கம் போல மக்களை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு மனிதர்கள்ட்டையும் கலந்துரையாடுவேன். கொரோனா காலத்திலேருந்து கொரோனாக்கு முன்னாடியே இவர் எனக்கு பழக்கம். சாரு பேர் என்ன? சுந்தரராஜன். சுந்தரராஜன். நல்லா சிரிங்க. கொரோனாக்கு முன்னாடி இவரை பார்க்கும்போது கொரோனா முடிஞ்சிருச்சு. வேற ஹாஸ்பிட்டலு எனக்கு பெர்மனண்டா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல். அங்கதான் ரெகுலர் 10 நாள் 20 நாள் தங்குறதுன்னா அங்கதான் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். திடீர்னு கொரோனா முடிஞ்ச காலத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவே பயம். ஐயோ ஏதாவது வந்துமா என்ன. அப்பதான் எங்க அம்மா இங்க ரெகுலரா பார்ப்பாங்க. 24/7 சாலினி ஹாஸ்பிட்டல், சாலிகிராமம். சாலிகிராமங்கிறது ஒரு சினிமாவுக்கு புகழ் போன இடம். நலிந்த கலைஞர்கள் ஒரு 80% இந்த ஏரியாவில் வருமானத்துக்கு கீழே தான் இருப்பாங்க. இவங்களை மேனேஜே பண்ண முடியாது. ஐயோன்னு உள்ள ஓடியாருவான், ஒருத்தன் ஐயோன்னு பெட்ல போடுவான், ரத்தத்தோடு ஓடியாருவான், துள்ள துடிக்க ஓடியாருவான். இதெல்லாம் பார்க்கும்போது துள்ள துடிக்க ஒடியாரும்போது அப்படியே அபரிதமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த மக்களை ஒழுங்குபடுத்தி டாக்டர்களுக்கு கரெக்டா அது 5000 பேர் வந்தாலும், எவ்வளவு பேரு 5000 பேர் கியூ நின்னாலும் அவங்கள ஒழுங்குபடுத்தி டான் 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 இன்னும் சர்வீஸ்னா மிலிட்ரி சர்வீஸ். நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், எவ்வளோ கமெண்டரை பார்த்துருக்கிறேன். அந்த சின்சியாரிட்டி படி அந்த டாக்டர்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு பெரிய பாலமா இருப்பாரு. அண்ணா உங்க பேரை பத்தி சொல்லுங்கண்ணா. பேர் சுந்தரராஜன். என்ன ஊருண்ணே? எனக்கு புதுக்கோட்டைக்கு அடுத்து திருமயம். திருமயம், புதுக்கோட்டை தாலுக்கா திருமயம். சரி, சென்னை எப்படின்னா வந்தீங்க? சென்னைக்கு நான் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துலயே இவ்வளவு பேரா? 7 வருஷம் ஆகுது. எப்படி இந்த லைனுக்குள்ள வந்தீங்க? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? நான் சொந்தமா கடை வச்சிருந்தேன். என்ன கடை? கவரிங் கடை, ஸ்டோரு, இந்த மாதிரி கடைகள் வச்சிருந்தேன். மோடி தஞ்சாவூர் ஸ்மால் சிட்டி ஆகிறேன்னு சொல்லி எல்லா கடையிலும் இடிச்சிட்டு, ஐயோ நாங்க கொடுத்தது 10,000 ரூபாய் வாடகை 70,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கேட்டுக்குங்க, பாவம். தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறது இவரு ஏழைப்பாளையா இருந்தவரை மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5000 கடை முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால லாபம் தான் வருவாங்க. ஆனா இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால என் வாழ்க்கையே ஆதாரமே சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இழந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றது. ஒரு 4 கடைக்கு முதலாளியா இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தவங்க பரவாயில்ல புண்ணியம் தான். 4 கடைக்கு முதலாளி சொல்லுங்க. இன்னைக்கு நான் இன்னொருத்தவங்க வேலை பாக்குறேன். 4 கடைக்கு முதலாளி, 25 பேர் சம்பளம் ஆளு வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். எந்த ஏரியா? தஞ்சாவூர்ல பழைய பஸ் ஸ்டாண்டு தெற்கு அலங்கத்துல. தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு தெற்கு அலங்கம். தெற்கு அலங்கம்னா என்ன விஷயம் தெரியுமா? தெற்கு அலங்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தெற்கு அலங்கம் அந்த இடம் ஒருத்தர் மிராஸ்தாருடைய இடம். அந்த இடத்துல ராஜாக்கள் வாங்கும் போது மிராஸ்தார் எனாமா அந்த பஸ் ஸ்டாண்டு கேட்டதுக்கு எனாமா கொடுத்த இடம். வெரி நைஸ். தஞ்சாவூர் மன்னர்கள் ஆண்ட போது ஊரை சுத்தி அகழிகள் இருக்கும். அந்த அகழிகள் ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுதான் தெற்கு அலங்கம் பாங்க. அந்த தெற்கு அலங்கத்துல சொல்லுங்க, கேரியான் பண்ணுங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டி பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி கடைகள் இருந்துச்சு. அந்த எல்லாம் நாங்க கடை வச்சிருந்தோம். இப்ப மறுபடியும் அதை ஸ்மால் சிட்டின்னு சொல்லி கடையை இடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்குள்ள கடையை கட்டி மக்கள் நிக்க முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல கடையை கட்டி மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த கடையை 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து வாடகை இன்னைக்கு 60,000 70,000 வாடகைன்னு சொல்லி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சிருக்கீங்க. அடுத்து உங்க சன்னு மெக்கானிக் டிப்ளமா மெக்கானிக் முடிச்சிட்டு அம்பத்தூர்ல கம்பெனில ஒரு சின்ன தகவல். இன்னொரு பையன் சாப்ட்வேர் கம்பெனி இன்ஜினியர் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கான். சரி, நீங்க சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே 10,000 ரூபாய்க்கு இருந்தவங்கள ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் வாடகை ஏத்திட்டாங்க. அப்ப அதுக்கான சப்சிடி உங்களுக்கு கொடுக்கலையா? எதுவும் கொடுக்கல. நாங்களும் இதை எதிர்த்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராடியும் இல்ல. அந்த ஒரு சர்வீஸ் இவருக்கு பாருங்க.
பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு இவரை யூஸ் பண்ண தெரியலையா, இல்ல கவர்மெண்ட் இவங்களை அனுசரிக்க தெரியலையா? இதான் கொஸ்டின். இல்ல, உங்க வாதம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏழைகளை அனுசரிக்க தெரியலையா, இல்ல ஏழைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள சலுகைகளை அனுபவிக்கிறதுக்கு அவேர்னஸ் இல்லையாங்கிறது. அது ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஏன்னா அதுக்கு ஒரு தனி சேனல் இருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சலுகை 10,000 ரூபாய்க்கு எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க வாடகைக்கு? 15 வருஷம் இருந்தோம். 15 ஆண்டுகள் வாடகைக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் கோர்ட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? நாங்க ஒரு இந்த 1000 கடைக்காரங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு. ஆனா அவங்க தரப்புல கலெக்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உங்களுக்கு அவேர்னஸ் விலக்கி சொல்லலையா? அதே கடைய அவங்க கவர்மெண்ட் இந்த அரசியல்வாதிகளே கடையில எடுத்துக்கிட்டு அந்த கடையை நிர்வாகம் பண்ண முடியல, அவங்கனால வாடகை கட்ட முடியல. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பாதி கடை பூட்டுறாங்க வாடகை கொடுக்க முடியாம. அவங்க வந்து திருப்பி அந்த அரசியல்வாதி எல்லாம் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாடகை எவ்வளவு கட்ட முடியல, அந்த வாடகை எங்களுக்கு வந்து குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்களே ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டியதானே? நாங்க எல்லாம் முட்டி மோதி பார்த்துட்டோம், முடியலையே. சரி, எனிவே கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றதுன்னா கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தான் நாங்க பண்ணுவோம். சரி, எனிவே நீங்க ஒரு அரசியல்வாதியா மாறி அந்த 70,000 ரூபாய் கடையை எடுத்து மறுபடியும் அதுக்கு வாடகை கட்டாம மறுபடியும் அந்த இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே. நீங்களும் ஒரு அரசியல்வாதி ஆயிருக்கலாமே. 1000 கடைக்காரவங்க பாதிச்சு அந்த கடையை எடுத்தவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்க, தெரியாதனமா நான் அதுல பூந்துட்டேன், கட்ட முடியாது. அனுபவம். இவர் வந்து 15 ஆண்டு காலங்கள் அந்த கடையை நடத்திருக்காரு. இவருக்கு தான் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கஸ்டமரை எப்படி டீல் பண்ணணும், யாருக்கிட்ட கடன் கொடுக்கணும், யாருக்கிட்ட கடன் வாங்கணுங்கிற டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, 7 மடங்கு வாடகை ஏற்றணும்னா வெளில வந்துட்டாரு. வாழ்க்கையில நொந்து நூறாகி ஃபீல் பண்றாரு, இன்னொரு இடத்துல வேலைக்கு வந்துட்டேன்னு. பட் நீங்க வேலைக்கு வந்ததுனாலதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நானே 10-15 ட்ரிப் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன். அந்த டயத்துக்கு அது 100 பேர் இருந்தாலும் 200 பேர் இருந்தாலும் டோக்கன் கொடுத்து கரெக்டா அந்த பாகுபாடு இல்லாம ஒரு கோடீஸ்வரர், ஒரு ஏழை, ஒரு வேண்டியவ வேண்டாதவ அதெல்லாம் இவருக்கு தெரியாது. பாருங்க, கரண்ட் ரூலிங் பார்ட்டி கவுன்சிலரே வந்தாலும் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்களா? சார், மக்களுக்காக நீங்களே, உங்களுக்காக தான் மக்கள், சோ அதை வந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி. உங்களுக்கு முன்னாடி காலையில இருந்து வந்து உட்காந்துருக்காங்க சார், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க. எத்தனை டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க இங்க? வந்து 5 பேர் ஒர்க் பண்றாங்க. 5 டாக்டர்ஸ். இன்னும் எவ்வளவு நேரம் டியூட்டி? காலையில 8:30 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். ஒரு மிலிட்டரி சர்வீஸ் மேன், ராணுவத்துல சேர்ந்து மிலிட்டரி சர்வீஸ் பண்றது மட்டும் பப்ளிக் சர்வீஸ் இல்ல. ஒரு 1000 பேஷண்ட அவங்களுடைய வலி உணர்ந்து 5 டாக்டர், ரைட்டா? 5 டாக்டர்களுக்கு, ஏன்னா டாக்டர்களுக்கு கோபம் வந்துடும், கத்து இருந்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க வந்து சரீரம் இல்லையா, அதுல வந்து வியாதியை பாக்குறதுக்குள்ள அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது. சோ டாக்டருக்கும் சாதகமா இங்க உள்ள நர்ஸுகளா இருக்காங்கல்ல, அவங்களுடைய இப்படி ஒரு அதாவது ஒரு சந்தோஷமாக நீங்க வேலை பாக்குறீங்களே, அது எப்படி? அவங்க மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கணும். அதே மாதிரி மக்கள் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கு மக்களுடைய குறைகளை. அவங்க என்ன சண்டை வருமே, வேலை செய்யும் போது சண்டைங்கிறது எல்லா உலகத்திலயும் உண்டு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள வருமா? அதெல்லாம் வரும். அதெல்லாம் வரும்னாக்கா இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கன்னு சொல்லி. சரி, வாங்குறேன். உங்களுக்கு எல்லா வகையிலையும் இப்ப வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? நான் வந்து எப்படின்னாக்கா வேலைக்கு வந்துட்டோம்னாக்க அது வந்து நம்மளுடைய சொந்த வேலை மாதிரி. கேட்டுக்குங்க, வேலைக்கு நீங்க போனால் உங்க சொந்த வேலையா மதிக்கணுங்கிறாரு. அடுத்து சொந்த வேலை மாதிரி. இப்ப இது வந்து என்னுடைய ஸ்தானம் மாதிரி நான் மதிச்சுக்கிட்டு இருக்கேன். சமுதாயத்துக்கு, குறிப்பா தமிழ் சமுதாயமோ உலக சமுதாயத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த கொரோனா இது மாதிரி ஏதாவது கருத்துக்கள், இப்ப நான் உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, உங்களை பேட்டி எடுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேல அக்கறையா ஏதாவது 2-3 வார்த்தைகள் சொல்லுங்களேன். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல குடிநீர் கிடைக்கல, அவனுக்கான சாக்கடை கலக்குது, இதெல்லாம் ப்ராப்ளம் அதிகமா. சென்னையில மட்டும் கிடைக்குதா, தமிழ்நாடே கலக்குதா?
இப்ப நான் இங்க சென்னையில இருக்கிறது சென்னையில ஓரளவு தெரியுது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதனால சரி, அதை கொஞ்சம் கவர்மெண்ட் சரி செய்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அதுதான். அடுத்து சொல்லுங்க. மக்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாம ரொம்ப இதா இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம், மக்கள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய ஆரோக்கியம், என்னுடைய ஆரோக்கியம், நான் வந்து ஒரு மன திருப்தியோட தான் இருக்கேன். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு வயசு 62. 62 வயசு. சாப்பாடு கண்ட்ரோல்டு, எந்த டிசீஸ் வந்தாலும் உடனுக்குடன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, மற்றபடி பசங்க 2 பசங்களையும் படிக்க வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் மனைவி என்ன பண்றாங்க? மனைவி ஹவுஸ் ஒய்ஃப். ஏன் வேலைக்கு அனுப்பல? வீட்டுல விவசாயம் இருக்கு, விவசாயத்தை பாக்குறதுக்கே நான் 10 பேர் வச்சு ஆள் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பயா பாருங்க, 10 பேர். எவ்வளவு ஏக்கர்? ஏக்கர் வந்து எங்களுக்கு வந்து நாங்க அண்ணன் தம்பி 5 பேரு. ஒரு ஆளுக்கு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கு. பெரிய கதைங்க. இவர் மிராஸ்தார். ஆனா இதுதான் ஹம்பிள்னஸ்ங்கிற ஒரு மிராஸ்தார். 15-20 ஏக்கர் வச்சு விவசாயம் பாக்குற மிராஸ்தார். அவங்க ஒய்ஃப் விவசாயம் பாக்குறாங்க, அவர் வந்து சர்வீஸ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி கப்புள்ஸ் ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சத்துல மனிதர்கள் சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா, தொடர்ந்து பேட்டி கொடுத்ததுக்கு. 15 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் பண்ற ஒரு மனிதரை பார்த்துக்குங்க. இதுதான் எக்ஸாம்பிள். தேங்க்யூ, பாய். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.